Hey guys, welcome back to my channel. இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துட்டு நான் என்னோடய ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செபாமேடோட கேஜல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போயுமே ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக க்ரீஸியாக இல்லாமல் இல்லைனா கேக்கியாக இல்லாமல் வந்துட்டு இருக்கும். ஸோ லிப்பையும் வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கணும். நான் லிப்ஸுக்கு வந்து நான் லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜூசி கெமிஸ்ட்ரியில் வந்து பிளட் ஆரஞ்ச் அண்ட் ரோஸ் லிப் பாம் என்னோட கரண்ட் ஃபேவரேட்டாக வந்துட்டு இது இருக்குது. அண்ட் நான் வந்து ப்ரைமருக்கு வந்து லாக்மே அப்சல்யூட்டில் வந்து ப்ரைமர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு போர்ஸ் ஓப்பன் போர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை மேட்டிஃபை பண்ணி உங்களுக்கு போர்ஸ் இருக்கிறதுலாம் தெரியாமல் விசிபிளாக தெரியாமல் வந்துட்டு அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துட்டு அடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும். உங்களுக்கு போர்ஸ் இருக்கிறது வெளியில் வந்து விசிபிளாக வந்து தெரியாது. இந்த ப்ரைமர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பிளெண்ட் ஆகிறதே வந்து தெரியாது. அண்ட் ஐ ஷேடோக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் வந்து இந்த ஒரு நியூட் கலர் வந்து எடுத்துக்கிறேன். பிகாஸ் இது வந்து என்னோட ஐ கலர் வந்து மேட்ச் பண்ணும். ஸோ பேஸ் ஷேடாக ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் த செகண்ட் ஷேட் வந்து நான் வந்து பிங்க் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக அதில் உள்ள ப்ளஷ்ஷு. நான் ப்ளஷ்ஷை வந்து ஐ ஷேடாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் பில்ட் பண்ணுறேன். எப்போயுமே இந்த மாதிரி டார்க்கர் கலர்ஸ்லாம் நீங்கள் போகும்போது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அண்டூ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐ பேட்ச் வந்து ஒட்டிட்டேன். பிகாஸ் அதோட துகள்கள்லாம் வந்து சீக்ஸில் விழுது. அது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றனால நான் கொஞ்சம் ஐ பேட்ச் ஒட்டிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நான் வேறு எந்த ஷேடு யூஸ் பண்ணலாம் அதே ஷேடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தேர்டை வந்து நான் லாவெண்டர் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். பிகாஸ் இது வந்து லைட்டாக ஒரு ப்ளூ டிண்ட் இருந்தது. ஸோ வெளியிலேருந்து உள் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிகிட்டே நான் போகிறேன். உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக வியர்டாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் யூனிஃபார்மாக இல்லாத மாதிரி இருக்கும். நான் ஐ பேட்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்திருந்தது அவுட்கம். எனக்கு ஐஷேடோ அவ்வளோவா போட தெரியாது. இப்போ தான் வந்து ஸ்லோவாக கற்றுட்டு இருந்திருக்கேன். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஷேடு. அண்ட் இந்த பேலட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேலட். நல்லா கலர்ஸோட ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இதுவுமே ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு ரோஸ் கோல்டு அப்படிங்கிற ஒரு மெட்டாலிக் கிளிட்டர் தான். ஸோ லிக்விட் கிளிட்டர். இதை வந்து சென்டரில் லைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃபெஸ்டிவ் இல்லையா, ஃபெஸ்டிவில் க்ரியேட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கிளிட்டரியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ப்ளஸ் வந்து சாரீனால கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும்னு தோணுச்சு. அண்ட் ஐஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்மிலேருந்து ஐலைனரும் அண்ட் மஸ்காரா வந்து மேபலைன்லேருந்து ஹைப்பர்கால் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து ஐலைனர் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்துட்டு என்னோட சீக்ஸில் கிடையாது. அதான் சூப்பராக வந்திருக்கு. அந்த விங்காக இருக்கட்டும், அந்த கம்ப்ளீட் ஐ லுக்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அண்ட் ரோஸ்க்கு வந்து நான் வெட் அண்ட் ஒயிலேருந்து அந்த ப்ரோக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரௌன் ஷேடை வந்து உள்ளே பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த பிளாக் வந்துட்டு வெளியில் வந்து அவுட்லைன் பண்ணுறதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். ப்ரோஸ் வந்து எனக்கு ஜென்ரலாகவே கொஞ்சம் டார்க்கான ப்ரோஸ் தான். எனக்கு டார்க்கான ப்ரோ தான் பிடிக்கும். ஸோ வந்து ரொம்ப தின்னாலாம் வந்துட்டு என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ நான் டார்க்கான ஐப்ரோவே வந்துட்டு நான் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டென்சராக பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் டென்சராக வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லை எனக்கு திக்கான ப்ராடான ஐப்ரோஸ் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து தின்னா வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ ஃபார் பென்சில் இன்ஸ்டீட். மிஸ்கலர் பென்சில் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ஐக்கும் அந்த ஐக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த தயவுசெய்து அந்த என்னோட லூஸ் மாதிரி ரியாக்ஷன்லாம் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் கன்சீலருக்கு வந்து நான் மேபலைன்லேருந்து 25 மீடியம் அப்படிங்கிற அந்த கன்சீலர் ஒன்று எடுத்து என்னோடய ஐஸ் எங்கெங்கே டார்க் ஸ்பாட்ஸ் பிளமிஷஸ் இருக்கும் நான் அந்த இடத்துலலாம் நான் கவர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு பிளெண்டரை வச்சு நான் வந்து நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே இழுக்காதீங்க, நீங்கள் வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து மேபலைன் ஃபிட்மியில் வந்து ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். என்னோட ஷேட் பார்த்திங்க அப்படின்னா 128 வார்ம் நியூட். இதை லைட்டாக டாட்ஸாக மட்டும் பில்ட் பண்ணிக்கோங்க. நான் ஐக்கு கீழேயும் வந்து கன்சீலர் மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்துட்டு இன்னும் கவர் ஆகாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே கவர் ஆயிரும். ப்ளஸ் வந்து ஒரு நேச்சுரலான ஈவன் லுக் கிடைக்கும். ஒரு வெட்டான பிளெண்டர் எடுத்துக்கோங்க. ட்ரை பிளெண்டர் கிடையாது, நான் வெட் பிளெண்டர் எடுத்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வெட் பிளெண்டர் அந்த ஹேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெட்டாக இருக்க பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுறது டக்குன்னு பிளெண்ட்
ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து எனக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருந்தது. என்னால் நம்பவே முடியல. நான் நினச்ச வெட் பிளண்டர்லாம் போட்டால் ரொம்ப ஒயிட்டாக கேவலமாக இருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி திட்டு திட்டாக தெரியும் அப்படின்ட்டு. பட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக ஒரு 4 hours வரைக்கும் இந்த மேக்கப் வந்து எனக்கு நின்றுச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இயரிங்க்கு மறந்துடாதீங்க. அடுத்து வந்து நான் வந்து கான்டோருக்கு வந்து சுகர்லேருந்து அந்த கான்டோர் ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் என்னோடய ஷேடுக்கு வந்து நல்லா மேட்சாக இருந்தது. ஷேட் நேம்ஸ் அண்ட் ப்ராடக்டோட பேர் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஏன் நான் வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, இப்போ நான் வந்து சொல்கிற ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கும், நான் ப்ரீவியஸாக வாங்கின ப்ரைஸ் ஒரு இது இருக்கும், நீங்கள் வாங்க போகிறப்போ ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் லிங்க்ஸாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். அந்த ப்ராடக்டோட நேமையும் வந்து ஸ்க்ரீன்லையும் கீழே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ தட் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வேணும்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நான் என்னோடய ஃபேஸை சுற்றி நான் அந்த மாதிரி வந்து நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய நோஸ் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் வந்து நான் கான்டோர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வாய் கொஞ்சம் வந்து இந்த ஃபிஷ் ஃபேஸ் மாதிரி அந்த மவுத் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு லைன் விழுகும். ஸோ அதனால வந்துட்டு நான் அப்படி பண்ணுறேன். ஸோ அப்படி தான் ஆக்சுவலாக கான்டோர் எல்லாமே நார்மலாகவே பண்ணுவாங்க. பிகாஸ் அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜரும் கூட. நான் லைட்டாக வந்துட்டு நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்கள் ஃபேஸ் வந்து இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து அந்த டபுள் சின் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஹைட் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான். பிளெண்ட் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கான்டோர் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா அது வந்து ஃபேஸில் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து காம்பேக்ட் டச்சை செட் பண்ணிக்கிறேன். நான் மேybelline Fit Me காம்பேக்டாக யூஸ் பண்ணுறேன். அதே ஷேடு தான் என்னோடய ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அதே ஷேடு தான். இதில் உள்ள மிரரை வந்து உடச்சிட்டேன். ஸோ அதை வந்து விட்டுருங்க. ஸோ அதே 128 வார்ம் நியூட் அப்படிங்கிற ஒரு ஷேடு தான் நான் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுலேயுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்துட்டு நான் ஐலாஷ் கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது GUBB கப் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து பழகியிருக்கேன் அதெல்லாம். ஸோ அந்த கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மஸ்காரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு லேஷஸ் வந்து இன்னும் நல்லா டிஃபைண்டாக வந்து தெரியும். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஐலாஷ் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து கண்ணுக்கு வந்து நைக்காவில் வந்து ஐஎம்போல்ட் அப்படிங்கிற அந்த காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபெஸ்டிவ் சீசனாக இருக்குது, தாராளமாக வந்து இந்த காஜல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு 8 hours வரைக்கும் ஸ்மஜ் ஆகாமல் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு டார்க்கான ஒரு பிச் பிளாக்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த காஜல் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளஷ்ஷுக்கு வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ப்ளஷ் பேலட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேன் கோ ஃபார் இட். பிகாஸ் நீங்கள் ஸ்லோவாக பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு எடுத்தோன்னே அந்த டார்க்காலாம் நீங்கள் பயப்படவே தேவையே இல்லை. உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரொம்ப நேரம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்து அந்த ஷேடு வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தது. ஸோ அடுத்தது ஹைலைட்டருக்கு வந்து இந்த மேybellineலேருந்து மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ தான் வந்து ரீசெண்டாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது புதுசு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லலாம்ல, அந்த மாதிரி வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைமாக நான் இப்போ தான் அந்த பேலட் நான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செகண்ட் டைம், இது வந்து செகண்ட் டைம். அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. ஒரு மெட்டாலிக் க்ளோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ளோயிங்கான ஒரு லுக் வந்து கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அந்த பேலட்டுக்கு. ஸோ நிறைய ஆக்ட்ரஸ் மாடல்ஸ்லாம் வந்து இந்த பேலட்டை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு அந்த க்ளோ பார்த்தீங்களா, ரொம்ப ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற க்ளோ அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு க்ளோ இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த பேலட்டை. ஸோ அடுத்து வந்து நான் ஃபால்ஸ் ஐலாஷஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் ஐலாஷ் வந்து வைக்க தெரியணும், இல்லை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் தான். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் லிப் crayon யூஸ் பண்ணுறேன். ஃபேஸஸ் கனடாலேருந்து இந்த ஸ்கார்லெட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இது வந்து பிங்க் அண்டர்டோன் உள்ள ஒரு ரெட்டு. நிறைய பேருக்கு ரெட்டு வந்து பிடிக்காது, ரொம்ப அடிக்கிற மாதிரி வந்து ரெட்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்க்கு வந்துட்டு ஏற்ற ஒரு ரெட் கலர் ஷேடாக வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே லைட்டாக சட்டிலாக இருக்கும். எனக்கு வந்து ரெட்டு செட் ஆகாது. பட் இந்த ஃபேஸஸ் கனடா ரெட் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் சாரீ மாற்றிட்டு தலையெல்லாம் சீவிட்டு வந்துட்டேன். ஸோ பேங்கிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான். ஸோ அடுத்து ஒரு காப்பர் வாட்ச் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெஸ்டிவ் டைமுக்கு சாரீக்கு இந்த மாதிரி கலர் வாட்சஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் தோடு வந்து நான் போட்டுக்கிறேன். அண்ட் வந்து நான் ஒரு நெக்லஸ் பீஸ் மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக. ஸோ நான் அதையும் வந்து இதோட மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஜுவல்லரி ஹாலில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் வந்துட்டு நான் போடுறேன். ஸோ அதில் இருந்தது எங்கெங்கே வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு அது மாட்டுறதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணார்.
ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது அந்த நெக் பீஸ். ஸோ உங்களுக்கு பொட்டு வச்சதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபைனல் லுக். நான் உங்களுக்கு சாரியை வந்து நான் சைடில் வந்து கிளிப்பிங் வந்து ஷேர் பண்ணிடுறேன். வந்து என்னோடய மேக்கப்பும் வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் சாரீ வந்து சைடில் வந்து காமிக்கிற பாருங்கள். ஸோ எனக்கு சாரீ அவ்வளோவா பர்ஃபெக்டான கட்ட தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு வந்து நான் கட்டியிருக்கேன். ஒட்டியான மாதிரி நான் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஒரு பெல்ட்டோட, செயின் பெல்ட்டோட. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் லுக் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ கீப் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி. பாய்.